கரெக்டாக 2002 2003 2 வருஷம். அந்த 2 வருஷமும் இதே டைமில் டெய்லி காலையில் கிளம்பிடுவேன் வீட்டிலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி. கிளம்பிட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு பிள்ளையார் கோயில் எங்கள் வீட்டை இருந்து திருவான்மியூரில். அப்போது அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு உள்ளுக்குள்ளே எக்ஸாம் எழுத போகிற பேனாவை பிள்ளையார் காலில் ஆசீர்வாதம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் போயிட்டு இது எழுதுவேன். 12th பாஸ் சி செக்ஷன் பாலாஜி அப்படின்னு போட்டு அந்த கரியில் எழுதுவோமே அந்த மாதிரி எழுதி கோயில் சவத்தில் ஆல்ரெடி எல்லாரும் எழுதியிருப்பாங்க. நம்மளும் எங்கேயாவது இடம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதே மாதிரி எல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்து பார்த்தா அட ஆத்தா என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து எல்லா எக்ஸாம்லையும் 150க்கு மேலே பிள்ளையார் சூப்பர்ரா அப்படின்னு நினச்ச போது பார்த்தா கரெக்டாக சண்டே அன்றைக்கி போயிருந்தேன் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு. மண்டே அன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம். கரெக்டாக அன்றைக்கி சண்டே லீவு அப்படின்னு தெரியாமல் எழுதி வச்சதுனால பிள்ளையார் கவனிக்கலையோ என்னவோ அந்த மேக்ஸில் மட்டும் 40 மார்க் வாங்கி டொடைங் அப்படின்ற மாதிரி ஜிஜிங் காச்சு. எல்லாரும் பார்த்து எங்கள் ஸ்கூல்லேயே நான் அவனி தான் ஃபெயில். இப்போ எதுக்கு அப்பசகனமாக இதை சொல்கிறேன்றீங்களா? இல்லை அங்கிள் என் கதை தான். ஆனால் நம்பிடே நீ வந்து 12th எக்ஸாம் எழுதுகிற பையனாக இருந்தால் செம்மையாக பிக்கச்சக்க மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணேன் அப்படின்னும். இதுதான் 25 வருஷமாக நானும் டிவியில் பார்த்துனுக்கிறேன். அவங்களாம் சேவை பண்ணாங்களா, டாக்டர் ஆனாங்களா, அடுத்த வருஷம் எங்கே போனாங்க, எதுக்காக அதுக்கு இவ்வளோ பேட்டி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கரை கிக்கிற குக்கர்ன்ற மாதிரி எல்லாம் எடுத்து சிப்படான்ட்டு சம்மந்தமே எல்லாமே செம ஜாலியாக பேசுறதுக்கு நீங்கள் பண்ணுற இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. நீங்களே யோசிச்சு பாருங்க அங்கிள், எத்தனை குழந்தைங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்குது வைக்கலாம். போன வருஷம் வாங்கின பையனோட பேர் என்ன தெரியாது நம்மளுக்கு. அடுத்த வருஷம் இந்த வருஷம் வாங்க போகிற பையன் 2 நாளைக்கு ஃபேமஸாக இருப்பான். அதுக்கப்புறம் அவனே எங்கன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ப்ரெஷரு. இதெல்லாம் நண்பன் படத்தை 4வது எபிசோடு எடுத்தால் கூட திருந்த மாட்டாங்கன்றீங்களா? கரெக்டு தான். வேற எல்லாம் சுச்சு பிச்சிக்கு சொல்லிட்டேன் நான் சொல்லலை. அப்போ இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவாகலாம் சமத்து போனா சுச்சு பிச்சிக்கு அப்படின்ற மாதிரி சமஜாலே கேளுங்க. நிறைய விஷயம் நீங்கள் பேசலாம். ஓகே, டாட்டா டாட்டா எதுக்கு ஆரம்பத்துலேயே சொல்கிறேன், கடைசியில் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ ஆரம்பம் தான், இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து பறவைக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறது ஒரு பழக்கமாக ஒரு 4-5 வருஷம் பண்ணியிருந்தது. அந்த பறவைகள்லாம் சாப்பாடு சாப்பிட்டு எங்கே போனாலும் ஷைனிங்காக இருக்கிற ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். கேட்டிங்களா? என்னடா வளர்றேன்றீங்களா? நிஜமாலே தான் அங்கிள். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு போது ஃபாரின் நாட்டில் ஒரு குழந்தை வந்து இது மாதிரி சாப்பாடு வச்சுனுக்குது. அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா சாப்பாடு சாப்பிட்டு சீப்போ அப்படின்ற மாதிரிலாம் போகாமல் எங்கே போனாலும் ஷைனிங்காக இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இந்த குழந்தையோட வீட்டு வாசலில் போட்டு இன்றைக்கி அந்த குழந்தை வந்து பறவை கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிருக்குதான். சம்மல்ல இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியப்பட ஸ்தம்பிச்சு போகிற ஒரு வீடியோ பார்த்தேன் அங்கிள். ஒரு நாய் பண்ணுறது. நம்ம தான் நாய் பறவைலாம் விலங்குகள் அதெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டோம், அதெல்லாம் பெருசாகவே ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அந்த வகையில் பார்த்தா இந்த நாய் ஒன்று பண்ணியிருக்கு பாருங்கள், செம்ம ஐட்டம். இன்னும் தெரியுமா, நாய் வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க சங்கிலியில். பக்கத்தில் வந்து தண்ணி தொட்டிலேருந்தோ இல்லை எங்கேருந்தோ விழுந்த ஈரமாக இருக்கிற ஒரு இடத்துல எக்கச்சக்க மீன் வந்து துடிச்சிட்டு இருக்கு. மீன் இருக்குல்ல, அது தண்ணியிலேருந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அதோட லாஸ்ட் மினிட்ஸில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற மீன்லாம் பார்த்த நான் என்ன பண்ணுதுன்னா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திர அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மீன் எதுவுமே எழுந்துக்கல. அதுக்கப்புறம் அதோட காலால் அதோட நாக்காலெல்லாம் சுற்றியில் இருக்கிற கீழே சுந்தி இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து அந்த மீன் மேலாம் தெளிக்க பார்க்குது. அதை மீன்லாம் தெளித்து அந்த தண்ணியெல்லாம் போட்டால் அது உயிரோட வந்துருமா அப்படின்றதுக்காக அந்த மீனை காப்பாற்றுறதுக்காக நாய் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது தான் அந்த 20 செகண்டும் 30 செகண்டும் வீடியோவே அங்கிள். பயங்கரமாக இருந்தது. நான் சொல்லும்போது வேணால் கொஞ்சம் மொக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாய் ஒரு 4-5 மீன் வந்து துடிக்கிறத பார்த்து அது மேலே தண்ணி ஊற்றினாலாவது அது தப்பிக்காதா, காப்பாற்றாதா, பிழைக்காதா அப்படின்ற மாதிரி அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுது அங்கிள். சே, நம்ம ரோட்டில் ஒருத்த அடிப்பட்டா என்ன பண்ணி பார்ப்போம், எட்டி பார்த்துட்டு யாரு என்னாச்சு ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இறங்கி பார்க்குற அளவுக்கு டைமும் கிடையாது, அந்த அளவுக்கு அக்கறையும் கிடையாது. இதே ஒரு ஆட்டோக்காரன்னா பூக்கார ஆயா வந்து யாராவது வந்து அந்த அவனுக்கு தண்ணியோ ஏதோ கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது ஃபோன் பண்ணால் உண்டு இல்லை. ஆனால் அந்த நாய் சீப்போ அப்படின்றோம்ல, அந்த நாய் வந்து இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குது, இன்னொரு மீனுக்கு. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது, இதெல்லாம் சொன்னால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து விவேக் கருத்து சொல்கிற மாதிரி ஆகிடுன்றதுனால நம்ம இதோடு நிறுத்திடலாம். ஓகேவா? நீங்கள் கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸியாக. நான் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியாது, அவங்ககிட்ட சொல்லிட்டேன். கடந்த ஒரு 4-5 நாளாக இந்தியாவே பரபரப்பாக பேசுகிற ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் சகிக்கலை. எதுக்கு அதை எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அதை பற்றி எதுக்கு இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்கன்னு யாருக்கும் புரியல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது டெல்லியில் அந்த கேங் ரேக் நடந்ததில்ல அங்கிள். அதில் வந்து முக்கிய குற்றவாளியாக இருக்கிற ஒருத்தனை வந்து பிபிசிலேருந்து ஏதோ இன்டர்வியூ எடுத்து அதை வந்து இன்டர்நெட்லேயும் விட்டாங்க. இப்போலாம் எது இருந்தாலும் இன்டர்நெட்டில் ஃபஸ்ட்டு விட்றாங்க, டிவியில் விடுறதுக்கு முன்னாடி சினிமாவில் விடுறதுக்கு முன்னாடி இல்லை. அந்த மாதிரி இந்த இன்டர்வியூ இன்டர்நெட்டில் விட்டதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆமாம் இந்த மாதிரி ரேப்லாம் நடக்க தான் செய்யும், அதுக்கு நாங்களாம் காரணம் இல்லை, அந்த மாதிரி சின்ன ட்ரெஸ் போட்டு ரோட்டில் நடந்து வர பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்து அசிங்கமாக ஏதோ பேசியிருக்கலாம். ஆனால் இதுக்கு நாட்டு மக்களே பாருங்கள், ஷேம், ஓ மை கூஷ் காஷ்கி அப்படிலாம் சொல்லிட்டு செம்மையாக பொங்கி எழுந்துட்டாங்க. இதில் என்ன பொங்கி எழுந்துக்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவனே ஒரு கேவலமான ஒரு ஆள், ஒரு மோசமான ஹியூமன் பீயிங். அவன் ரேப் பண்ணி அதை எப்படி அவன் ஜஸ்டிஃபை ஆகாமல் இருப்பான்? அவனுக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத அவனை போய் கேட்டது தப்பா, இல்லை அவனுக்கு இந்த மாதிரிலாம் மனசில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறது தப்பா? நம்ம யாரோ ஒரு உத்தமங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, ரேப்பெல்லாம் நடக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு அவங்க
அவங்க இது மாதிரி பேட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம ஐயோ என்ன இவர் இப்படி சொல்லிட்டாருலாம். ஒருத்தர் ரேப் பண்ணவன் அது பண்ணதுக்கான காரணத்தை இவ்வளோ கேவலமாக தவிர வேற எப்படி சொல்ல முடியும்? இது ஃபர்ஸ்ட் விஷயமா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவன் ஒரு கருத்து சொல்லியிருக்கான்ல, ஆமா அந்த பொண்ணு சின்னதாக ட்ரெஸ் போட்டுருந்தது, அதனால தான் எங்களுக்கு அது மாதிரி பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்றாவி விஷயத்த, இதே விஷயத்தை தானே எவ்வளோ அரசியல் தலைவர்கள் வேற வேற இடங்கள்ல வேற வேற மேடைகளில் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றது கேட்குறோம். எக்கச்சக்க தலைவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து இந்த மாதிரி தூண்டுற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு. பெரிய சிங்கர் யேசுதாஸ் அவரே வந்து பெண்கள்லாம் ஜீன்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்து நாட்டு மக்கள் எல்லாம் பொக்குன்னு வாயிலே குத்துற மாதிரி எல்லாம் கண்டனத்தை தெரிவிச்சாங்கல்ல. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுங்களே இந்த மாதிரி பழைய கண்ணோட்டத்தோட பெண்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால தான், அவங்க அப்படி நடந்துக்கிறதுனால தான், நைட்டில் போகிறதுனால தான்ன்ற மாதிரி நான்சென்ஸ் பிஹேவியர் கருத்தெல்லாம் சொல்லுங்கிறாங்க. அவனுங்கெல்லாம் வந்து சொல்கிறதே இவ்வளோ தப்பு. இதில் ரேபிஸ்ட் சொன்னா அப்படின்றதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கூச்சல் பய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறதுலாம் தெரில. ஆனால் யாரையாவது போயிட்டு திட்டணும் அப்படின்னா அந்த சேனலில் போய் திட்டலாம். எதுக்கு அவனோட கருத்து, அவன் கருத்து எதுக்கு, அவன் ரேப் பண்ணுறான்னா ஐயோ அவங்ககிட்டலாம் போய் கருத்து கேட்குறது, அவனெல்லாம் கருத்தாக கேட்கணும். 3 வருஷமாக செம்ம ஜாலியாக இருக்கான் அங்கிள் ஏசி ரூம்னு தெரில. ஆனால் ஜெயிலில் வந்து நல்ல சாப்பாடோட நிம்மதியாக இருக்கான். நம்ம ஊரில் தான் இப்படி. இந்த ஆப்கானிஸ்தான் வீடியோலாம் பார்க்குறீங்கல்ல, இமீடியட் ஆன் த ஸ்பாட் தண்டனை தான். அப்படி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த தண்டனை கட்சாலும் சரி 25 வருஷம் ஜெயிலே இருந்துட்டு அப்பா ஜாலியில் இதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னும் போது அவன் செத்துருவான். நீ கேட்டுங்கிறது வயிற்றுச்சலோடு பேசுனீங்க பாலாஜியோட டிடிசி. ஆனால் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியா. இந்த ஆப்கானிஸ்தான் யூஏஇ டீம்லாம் வேர்ல்டு கப்பில் ஆடுறத பார்க்கும்போது லைட்டாக காமெடியாக இருக்குது. எதுக்கு இவங்களாம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில மேட்ச் நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த டீம்லாம் வந்த விஷயத்தைய வந்து அது பின்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா ஐயோச்சா என்ன டீம்டான்ற மாதிரி இருக்கு அங்கிள். 92.7 பிக் ஃபோனில் பாலாஜியோட டிடிசி கேட்டு இருக்கும்போது என்ன தெரியுமாச்சு அங்கிள், இந்த ஆப்கானிஸ்தான் டீமில் இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் ஷா அப்படின்ற மாதிரி வாயில நுழையாத அந்த பேரோட இருக்கிற பிளேயர் போன மேட்ச் 96 கூட ஆச்சார். அந்த பிளேயரை பற்றி படிச்சும்போது என்னமா இருந்தது தெரியுமா அங்கிள், என்ன தெரியுமா, நம்மளுக்குலாம் சாதாரணமாக எவ்வளோ வசதி இருக்குது. கவாஸ்கர் பையன் ரோகன் கவாஸ்கர்னா ஊரில் இருக்கிற எல்லா வசதியோட பிறந்ததுலேருந்தே கிரிக்கெட் கோச்சிங் இந்தியாவிலே டாப் இதெல்லாம் வச்சு அவனாலாம் வர முடியல. அந்த மாதிரிலாம் எந்த வசதியும் அந்த ஊரில் கிரிக்கெட்டுக்குலாம் கிடையாது அங்கிள் ஆப்கானிஸ்தானுக்கு. அதுவும் அந்த 96 அடித்த பிளேயர் வந்து குழந்தையா இருக்கும்போது அவங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் ஐயோ இங்கே இருந்தால் நம்மளை கொண்டுருவாங்களான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட அகதியானா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படிலாம் நம்ம போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல அந்த வாரும்போது அந்த மாதிரி கிளம்பி பாகிஸ்தானுக்கு பார்டர் தாண்டி போகிறதுக்கு வண்டிலாம் இல்லையா, அதனால வந்து முள்வேலிலாம் ஏறி குதிச்சு நடந்தே அவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பாகிஸ்தானில் அகதிகள் முகாமில் வளர்ந்த பையன் தான் அவன். அப்படி வளரும்போது அங்கே இருக்கிற ஓட்டை ஏதோ பாலை வச்சு டெய்லி வந்து விளையாடி தட்டி விளையாடி 15 வயசு வரைக்கும் கிரிக்கெட் பாலே பார்த்தது இல்லையா. அந்த மாதிரி கேம்பில் விளையாடின அந்த பையன் திரும்பி ஆப்கானிஸ்தான் வந்து ஏதோ தட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒன்று கிரிக்கெட்டு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு டிவிலாம் பார்த்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து வேர்ல்டு கப்பில் இருக்கிறதுலே எல்லா பெரிய நாடும் விளையாடுற ஒரு மேட்ச்சு எல்லாம் வந்து 96 அடிக்கிறான்னா எவ்வளோ பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அங்கிள். இதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கல நல்லா ஆடுறானுங்க ஆடல, ஆனால் அவங்களுக்குலாம் வேர்ல்டு கப் மாதிரி ஒரு ஃபோரமில் வந்து ஆடுறதே எவ்வளோ பெரிய விஷயம். அதே தான் இந்த யூஏஇ பணக்கார நாடு தானடா, அங்கே என்னடா வாருன்றீங்களா, அங்கே வாரும் கிடையாது இந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் பெருசாக மதிக்கிறது இல்லையா, அதில் விளையாடுற நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸில் லீவ் கூட கிடைக்கிறது இல்லையா. எதுக்குடா லீவு அப்படின்னா, இல்லை சார் 1.5 மாதம் ஆஸ்திரேலியா, என்ன நீ ஆஸ்திரேலியா சுற்றி பார்க்கறதுக்கு நான் லீவ் கொடுக்கணுமா, இல்லை சார் வேர்ல்டு கப் நடக்குது அதுக்கு நான் நம்ம நாட்டு சார்பாக செலக்ட் பண்ணி அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நிறைய பிளேயரை. ஏன்னா வந்து அவங்களாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, வேறு நாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க, அந்த இல்லைனா வந்து அதே நாட்டில் வேலை செஞ்சாலும் வேறு நாட்டுக்காரங்கன்ற ஒரு இம்பார்ஷியல் அது இம்பார்ஷியல் கரெக்டான வார்த்தையாக பஞ்சமிட்டாய் முறைகிறான் சரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி விஷயத்தினால வந்து லீவ் கிடைக்கலையா. அப்புறம் வந்து இந்த கிரிக்கெட் போர்டுன்னு ஏதோ ஒன்று திடீர்னு ஃபார்ம் பண்ணி அவங்க போய் கெஞ்சி கேட்டு இந்த பிளேயர்லாம் ப்ளீஸ் அனுப்பிச்சு வைங்க சார், டெண்டுல்கர் கூட கிரிக்கெட் பிளேயர் தான், அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டு வரோம், அவர் வந்து இப்போ செல்ஃபியில் எடுப்பாங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டு அந்த யூஏஇ பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது மொக்க டீமாக இருக்கும்ல, எல்லா வசதியும் இருந்து மொக்கையாக இருக்கிற ஸ்காட்லாண்ட் மாதிரிலாம் இருந்ததுன்னா ஓகே, ஆனால் எதுவுமே இல்லை இந்த நாட்டிலலாம். ஆனால் செம்மையாக வந்து விளையாடுறாங்க பாருங்களா, அந்த ஸ்பிரிட்டு தான் சூப்பரில். எதுக்கு திடீர்னு இப்படி பேசிட்டேன்றீங்களா, அவங்க 2 டீம் பற்றி பச்சோன்னு ஒரு மாதிரி நெகிழ்ந்துட்டாங்க. அடுத்த வாட்டிலாம் அவங்க விளையாடும் போது கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கூட விளையாடுனாங்களா, எதுவுமே அப்பெல்லாம் பண்ணவே இல்லை, நான் குட் பாய் ஆகிட்டேன். நீங்கள் கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டிடிசி விவிஐபி கல்ச்சரை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திடீர்னு இந்த நியூஸ் சேனலுக்குலாம் வந்த பயங்கரமான பற்ற பார்த்தீங்களா அங்கிள். வீடியோ ஒன்று வந்தது 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிடிசி கேட்டுன்னு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு விவேக் காமெடியிலே வரும்ல, ஏதாவது மானத்தில் வந்து ஏரோப்ளேன் பறக்கும் போது ரோட்டில் டிராஃபிக் பிளாக் பண்ணி இதே தான் இந்தியா ஃபுல்லாக ஒரு 15-20 வருஷமாக இருக்குது. ஆனால் திடீர்னு எங்கேருந்து இந்த நியூஸ் சேனலுக்குலாம் வந்து இதை பற்றி அக்கறை வந்ததுன்னு தெரில. இப்போ ஸ்டாப் விவிஐபி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள் அதை பற்றி பேசினுக்கிறாங்க பரபரப்பாக. ஏன்னா நாட்டில் எதுவுமே நடக்கல, இது கிடையாது, டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, வேறு எந்த பரபரப்பும் இல்லை, எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இருக்கிறதுனால ஏதோ அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க போல இது. ஆனால் அந்த கேம்பெயின் கூட ஒரு நல்ல காசுக்காக ஆரம்பிச்சது
தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அதுக்கு வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் ஒன்று சொல்லியிருந்தார் அங்கிள். வீடியோவில் போய் பேட்டி எடுத்துருக்காங்க. சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் இந்த கேம்பெயினை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம நக்கலாக ஒரு பேட்டி கொடுத்து ஊர் மக்கள் எல்லாம் கண்டனத்தை தெரிவிக்கிற மாதிரி எல்லாம் வந்து பாடுறா அடுத்த எலெக்ஷன்லன்ற மாதிரிலாம் பேசினுக்கிறாங்க அங்கிள். நீங்கள் பார்த்தீங்களா என்ன தெரியுமாச்சு? ஒரு லேடி ரிப்போர்ட்டர் போயிட்டு கர்நாடகா சிஎம் நடந்து வரும்போது, சார் எங்கள் சேனலில் நாங்கள் இது மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணுறோம், விஐபி கல்ச்சரை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் சொன்னதே மொக்க ஜோக்கு தான். ஆனால் அதுக்கு ஏன் அப்படி சிரிச்சான்னு தெரியல. ஆனால் சிரிப்பில் வந்து செம்ம ஆணவம் இருந்தது அங்கிள். அதை பார்த்த நிறையா மக்களே வந்து கொதித்து எழுந்துட்டாங்க. என்னது இது இப்படி சிரிக்கிறா? ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்டால், ஐயோ இது மாதிரி பண்ணுறீங்களா, சரி ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கல்ச்சரை ஒழிக்க பார்க்குறேன், இல்லைனா வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிராஃபிக்லாம் பிளாக் பண்ணாமல் இருக்க உத்தரவு போடுறதெல்லாம் சொல்லல, அப்படிலாம் சொல்ல. இந்த லேடி ரிப்போர்ட்டரும் விடாமல் போயிட்டு அந்த சீஃப் மினிஸ்டர் காரில் ஏறுற வரைக்கும் போகும்போது அவர் போய் காரில் ஏறிட்டார். உடனே இவங்க போயிட்டு கேட்குறாங்க, இப்போ சொல்லுங்கள் சார், என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள், மக்களுக்கு நிறைய கஷ்டம் வருது? ஏன்னா ஆமாம், மக்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நாங்களாம் போய் அது மாதிரி வந்து பரபரன்னு வேலை செய்யலைன்னா எப்படி எங்கள் நாட்டுக்கு நல்லது நடக்கும்? நாங்கள் எப்படி சேவை பண்ண முடியும்? ஸோ கொஞ்ச நேரம் ரோட்டில் நிற்கிறாங்கன்னா நிற்கட்டுமே, அது பார்ட் ஆஃப் த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்பா என்ன பதில் பாருங்களேன். நம்மலாம் வந்து பயங்கரமாக வந்து மாறிட்டோம். நம்மலாம் வந்து நம்ம தாட் ப்ராசஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற மக்கள்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாமல் 1990 வருஷம் ஆனந்தராஜ் அரசியல்வாதியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்துருப்போமே, அதே மாதிரி இப்போ வரைக்கும் பேட்டி கொடுத்துனுக்குறாங்க. எவ்வளோ பேர் இதை பார்த்துட்டு எவ்வளோ ஒரு பேட் எக்ஸ்போஷர் இது. எத்தனை மக்கள் வந்து ஐயோ நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்களா, இருங்க நாங்கள் எலெக்ஷனில் சிரிக்கிறோன்ற மாதிரிலாம் பஞ்சு டைலாக் விட்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பார்த்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொன்னால், ஓ வாட் அ பேன்ருவோம். நம்மளை ஏமாத்துறது ஈஸி, நம்மளுக்கு கோவம் வர வைக்கிறது ஈஸி. இவர் ரெண்டாவது விஷயத்த ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார். 92.7 பிக் எஃப்எம்ல நீங்கள் கேட்டுனுக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டாய். சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான். இப்போ வந்து அதோட பில்டப்பு தான் ஓகேவா. ஆனால் இதுவும் முக்கியமான விஷயம் தான். என்ன தரமாச்சு, கேரளாவில் 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது, கேரளாவில் வந்து ஏதோ ஒரு கிராமத்து ஏரியா அங்கிள். அந்த ஏரியாவில் வந்து ஒரு அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, காய்கறி கடை வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாட்டான்றீங்களா சொல்கிற கேளுங்க. அந்த அக்கா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தனி ஒரு மனுஷியாக அந்த காய்கறி கடையை வச்சு நடத்தினுக்கும் போது, அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் வாசல்லாம் இருக்கிற குழந்தைங்க அடிக்கடி, அவங்க காய்கறி கடை வாசலில் இருக்கிற ஸ்கூல்லலாம் குழந்தைங்கலாம் அடிக்கடி வந்து வெளில வந்து சும்மா சம்மந்தமே இல்லை அந்த ஆளுங்குள்ளலாம் பேசுறது இவங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னடா அது இப்போ என்ன இந்த பசங்களாம் கிளாஸ்க்குள்ளே தானே இருக்கணும், பிடி பீரியடில் போய் விளையாடாமல் எதுக்கு இந்த மாதிரி வெளில இருக்கிறவங்ககிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்ததில்ல. அந்த பசங்களாம் வந்து அங்கே இருக்கிற ட்ரக் டீலர்ஸ் இருக்காங்களே, அதான் இந்த கஞ்சாலாம் விற்கிறவனுங்க, அவனுங்க கிட்ட பேசி அவனுங்க கிட்டேருந்து ஏதோ வாங்கி திருப்பி கொடுக்குறதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் இவங்களுக்கு தெரிய வந்துருக்கு. செம்ம கடுப்பாகி என்ன பண்ணுவாங்க, நார்மலாக அந்த பசங்களை கூப்பிட்டு திட்டுவாங்க. மேக்ஸிமம் அவன் என்ன பண்ணுவான், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடை வச்சிருக்கிற தைரியத்தில் பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அக்கா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 40 பேரை வச்சு ஒரு கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து கஞ்சாலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் நடக்குதுன்னு சொல்லிட்டுலாம் இதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து பயங்கரமாக போராடி இருக்காங்க. கட்சியில் என்னாச்சு அப்படின்னா, லோக்கல் போலீஸ் வந்து வழக்கம் போல் சினிமாவில் வர மாதிரி எதுவுமே பண்ணல. அப்புறம் இவங்க போராட்டம்லாம் கொஞ்சம் பெருசாகி ஏதோ ஒரு எம்பி எல்லாம் போய் பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தனி ஒரு மனுஷியாக இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அப்போ போலீஸ் உடனே மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு செம்மையாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது. இதை பண்ணிட்டு இருக்கிற அதே டைமில் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவங்க கடை மொத்தத்தையும் கொளுத்திட்டாங்க. இது இவ தானே பண்ணுறது, இவ கடையை கொளுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், அவங்களால அதை பண்ண முடியும், இல்லை வந்து பொக்குன்னு வாயில நம்ம வாயில குத்த முடியும் அந்த பண்ணுறவங்க வாயில. அந்த மாதிரி ஏதோ பண்ணி அதுக்கப்புறமா அவங்க சும்மா இல்லை, என் ஊரில் இது நடக்கூடாது, நான் நடக்க விட மாட்டேன், நான் தொடர்ந்து போராடுவேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் தனி ஒரு மனுஷியாக இந்த கஞ்சா விற்கிறதுக்கு எதிராக, அந்த ட்ரக் மாஃபியாவுக்கு எதிராக வந்து அவங்க போராடுறாங்க. ஏன்னா குழந்தைங்களாம் கெட்டுடுச்சுன்னா நாளைக்கு அப்படின்ற மாதிரி. எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, இது கேரளாவில் அந்த விஷயம் யாரோ ஒருத்தங்க தைரியமாக வந்து இது மாதிரி எதிர்த்து போராடுறாங்க. அதுவே ஒரு சம விஷயம் தானே. ஒரு ரியல் லைஃப் ஹீரோயின் அவங்க தான். நம்ம வந்து ஆனால் சினிமாவில் பார்க்குறவங்க தான் பயங்கர பெருசாக நினச்சிப்போம்ல. இதை நேற்றுக்கு இவங்களை பற்றி படித்தேன். ஆனால் இதே டைமில் இது கேரளாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா, நோ. நம்ம வீட்டு குழந்தைன்னு நம்ம ரொம்ப பாசமாக இருப்போம். நம்மளுக்கு இது அதாவது நம்ம குழந்தை மாதிரியே பார்ப்போம்ல. இன்னைக்கு குழந்தைங்களாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்காங்க அங்கிள். நான் நிறைய கூட நிறைய ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகும்போது பார்க்குறேன். பயமுறுத்தலாம் சொல்ல ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் கூச்சமாகவே இருக்கும் இதை பற்றி பேசுறதுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன் ஓகேவா. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஆனால் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியாதுன்றதுனாலே உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். கேரளாவில் இந்த போதைப் பொருள்லாம் விற்கிறதுக்கு எதிராக வந்து ஒரு அக்கா போராடி செம்மையாக வந்து ஊர் உலகமே அவங்கள பார்த்து ஆஹா ஓஹோலாம் சொல்ல. ஏன்னா யாருக்கும் பெருசாக அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் செம்மையாக யாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னு என் வேலை என் கிராமத்தில் போதைப் பொருள் கஞ்சாலாம் விற்காமல் பார்த்துப்பேன். ஸ்கூல் குழந்தைங்களை நான் பாதுகாப்பேன்ற மாதிரி போராடினுறாங்க. நேற்றுக்கு அவங்கள பற்றி படிச்சேன்னு சொன்னேன்ல. கேரளாவில் மட்டும் கிடையாது அங்கிள். இது நம்ம ஊரில் நம்ம மெட்ராஸ்லேயே வந்து இந்த காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் இந்த கஞ்சான்ற ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக மாறிட்டு வருது. கடந்த ஒரு 3-4 வருஷமாக பார்க்கறதுக்கு பயங்கர அலாமிங்காக தான் இருக்கு அங்கிள்.
இது உங்களுக்கு தெரியுமா? ஐயா என்னடா சி என்ன சொல்கிற, இது நம்ம ஊரை இது என்ன ஃபாரினா இது அப்படின்றீங்களா? இது மாதிரிலாம் திடீர்னு ஷாக் ஆனீங்கன்னா இதுதான் நிஜம். ரொம்ப நாளாக இதை பற்றி எனக்கு சொல்லணும்னு, ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் ஒரு கூச்சம், இது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் எனக்கு மனசு கேட்கல, அதான் சொல்லிட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போது அங்கிள் எப்போ தெரியுமா, 2003 2004 அந்த வருஷத்துலாம் வந்து அப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்குலாம் ஒரு 100 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 4 பசங்களுக்கு தான் கஞ்சான்ற ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு 10 பசங்களுக்கு மேக்ஸிமம் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது. அந்த 10 பசங்களில் கொஞ்சம் பேர் அந்த அதில் ஒரு 7-8 பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற காலேஜ் பசங்கள்கிட்டயோ ஸ்கூல் பசங்கள்கிட்டயோ அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாயிடுச்சு. அதை நான் பார்க்கும்போதே ரொம்ப எனக்கு என்னென்னா, என்ன உங்களுக்கு இது தெரியாதா, நீங்கள் அடிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ரொம்ப கேஷுவலாக எப்படி வந்து இந்த சிகரெட்டும் குடியும் வந்து ஒரு நார்மல் விஷயம், குடிக்கிறது வந்து கூல், பர்த்டே அப்படின்னா வந்து ஹாப்பி பர்த்டே ட்ரீட்னாலே சரக்கு அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சோ, அது மாதிரி இந்த கஞ்சாவும் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு அங்கிள். நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக, அதுவும் இது பசங்க மட்டும் கிடையாது, ஒரு குரூப்பாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பசங்க பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட். என்ன சொல்கிறது, அந்த காலத்து பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எதாவது சொன்னால் சொல்கிற அளவுக்கு இது ரொம்ப லேட்டஸ்ட் ஜென்ரேஷனோட ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. இது யாருமே பார்க்கறது இல்லை, சிறப்பு பார்வையில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுலையுமே வந்தது இல்லை. நம்மளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் எப்போவுமே குழந்தைங்க தான், சி என் குழந்தைன்னு. ஆனால் சாதாரணமாக இருக்கிற ஒரு பையன் வெளில இந்த சிம்டம் குடிச்சா கூட நாத்தம் வரும்ல, இது அச்சா எதுவுமே வராது. ஸோ அதனாலே வந்து ரொம்ப ஈஸியாக, அதுவும் வந்து விலை கம்மி, காலேஜ் பசங்கிட்ட எங்கே அவ்வளோ காசெல்லாம் இருக்கும். ஸோ 50 ரூபாவோ 100 ரூபா கொடுத்து வாங்கினா ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுக்கலான்ற மாதிரி கேவலமான நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லை. சரி இது சொல்லாமல் வேணாமலாம் தெரில. இப்போ வந்து என்னடா என் வீட்டு பையனை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டு பையன்லான்ட்டு. ஆனால் பக்கத்து வீட்டு பையனாக இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். இது மாதிரிலாம் நடக்குது, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்களாம் செம்மையாக மந்தமாயிடுறானுங்க அவனுக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. யார் இதெல்லாம் ஆக்ஷன் எடுப்பான்னு தெரியல. இதுக்கு யார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? அந்த பசங்களுக்கே தெரியணும். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களாவது ஒரு நல்ல பயங்கரமாக பார்க்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியறதே இல்லை இப்போலாம். நீங்கள் கேட்டுங்கிறது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது. பாலாஜியுடன் டிசி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அங்கிள். 10 பேர் இருந்ததில்லை 100 பேரில் இப்போ ஒரு 30-40 பசங்களுக்கு இதை பற்றி தெரியும். இது வந்து அவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் தான். பெருசாக அதிர்ச்சி அது கஞ்சாவா அப்படின்றது ரியாக்ஷனே இல்லை. அதுவே ஒரு பெரிய கவலையான விஷயம் தான் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்ககிட்டலாம் இந்த குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் மாதிரி கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோடு சொல்லியிருந்தோம்ல. அது கேட்டு 2-3 அங்கிளுங்க கால் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த டவுட்லாம் இருந்து ஆனால் சும்மா நம்மளுக்கு ஒண்டி தான் இது மாதிரி தோணுது போல இது அப்படின்னு நினச்சி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி தான் அவங்களும் பேசினாங்க. 92.7 பிகே ஃபோனில் பாலாஜியோட டிசி கேட்டுன்னு இருக்கும்போது இனத்திரமாச்சு அங்கிள். இது வந்து நான் சொல்லாமல் வேணாமான்னு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் அங்கிள். இது ஏதோ ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் அங்கே இருக்கிற காலேஜ் இங்கே இருக்கிற காலேஜ் எல்லாம் கிடையாது. நார்மலாகவே இந்த அட்லீஸ்ட் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி சிட்டியில் இருக்கிற காலேஜில் இருக்கிற பசங்களுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு அங்கிள். இந்த கஞ்சான்றது இது எப்படி கிடைக்குது, இது விற்கிறது தப்பு தானே, இதை ப்ரொசஸ் பண்ணால் வந்து ஜெயிலில் போடுவாங்களே அப்படின்னா நம்ம ஊரில் நிறைய இல்லீகல் விஷயம் தான் இருக்குது, நடக்காமையாக இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் நடக்குது. பசங்களுக்குலாம் எங்கே விற்கிறாங்க, அது எவ்வளோ, எப்போ போனால் கிடைக்கும், எப்போ போனால் ரைடு வரும், எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பெருமையாக பத்தியா எனக்கு தெரிஞ்சிருக்கு, அங்கே கிடைக்கலையா நான் சொல்கிற இடத்துல போய் வாங்குறியான்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயமா இதை பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஒரு பயம்லாம் இல்லை. நான் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் 100 பேரில் 4 பேருக்கு தான் தெரியும். அது அப்படின்றதே வந்து கம்மியான ரேஷியோ தான், இதுவே தப்பு தான். ஆனால் அப்போவே வந்து பார்த்தா ஒரு 4 பேருக்கு தான் தெரியும். அவங்களுக்குமே ரொம்ப பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். இன்றைக்கி வந்து இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். 4 பேருக்குள்ளே குரூப்பில் பேசினா ஓ யூ ஸ்மோக் அப்பா, யூ ஸ்மோக் வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கர இதுவாக பேசினுக்கிறாங்க அங்கிள். பயங்கர பார்க்கும்போது இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் போகும்போது அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது என்னடாடி தம்பி அண்ணா என்னன்னா இட்ஸ் வாட் வி கைஸ் டூ இட் லாட் ஆஃப் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் ஏதோ இங்கிலீஷ் பேச பயங்கர பணக்கார வீடு அப்பெல்லாம் கிடையாது. சாதாரண பசங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து காலேஜ் போவானே, நம்ம கூட பார்த்துட்டு நல்ல தங்கமான பையனாக இருக்கணும், அந்த மாதிரி பசங்களாம் தான் இது. நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை வந்து சொன்னால் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம குழந்தைங்கன்னு இல்லை, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அங்கிள். அவங்களுக்குலாம் இது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறினுக்குது. ஸோ இது என்ன பண்ணுறது, எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடணுமா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வீட்டு பையன் மேலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது தான். நீங்கள் கேட்டுங்கிறது 92.7 பிகே ஃபோனில் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான் நினச்சிங்க. பாலாஜியோட டிசி 12 நேற்றுக்கே சொன்னேன்ல, ஒவ்வொரு நாளைக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு 1996 வருஷத்துலேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போலேருந்து நம்மளால் மறக்கவே முடியாத கோல்டன் மூமெண்ட்ஸ் அப்படின்றத டெய்லி வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். இது என்ன கோல்டன் மூமெண்ட்ஸ்னால் சாதா இல்லை, ஐசிசி கோல்டன் மூமெண்ட்ஸ். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இதை சொல்லுவோன்னு சொல்லிட்டு பிகேஎஃப்எம் வந்து ஐசிசிக்கு காட் ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 92.7 பிகேஎஃப்எம்ல பாலாஜியோட டிசி கேட்டுன்னு இருக்கும்போது அந்த மாதிரி இன்னைக்கான கோல்டன் மூமெண்ட் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் பஞ்சு மிட்டாய் தான் இது சூப்பர்னா, இதை சொல்லுங்கன்னு சொன்னான். என்ன தெரியுமா, 2007 வேர்ல்டு கப்புன்னு இல்லை 2007 வேர்ல்டு கப்பா, எந்த வேர்ல்டு கப்பா, ஐயோ மறந்து போயிடுச்சே, அது எந்த வேர்ல்டு கப்புன்னு ஞாபகம் வரலையே, சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள். அயர்லாந்து எப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் விளையாடிச்சு?
எந்த வருஷம் 2007 தான் கரெக்ட். அந்த வேர்ல்டு கப்பில் தான் முதல் இந்த அயர்லாண்டு டீம் வந்து விளையாடி ஃபஸ்ட்டு மேட்ச் ஜிம்பாப்வேயோட விளையாடி அந்த மேட்ச் என்ன மேட்ச்சு செம்ம கடைசி வரைக்கும் போயிட்டு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நீ எதை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை அயர்லாந்து விளையாடின ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஜிம்பாப்வேயோட டை ஆயிடுச்சு. லாஸ்ட் ஓவர்லேருந்து ஒரு போலர் வந்து இன்னும் செம்மையாக சக்க சக்கரன்ற மாதிரி போட்டு செம்மையாக கண்டெயின் பண்ணி தோக்க வேண்டிய மேட்சை டை பண்ணி விட்டது தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் அயர்லாந்து. அது வரைக்கும் அதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மேட்சை வந்து அவங்க 300 ரன்னுக்கு மேலே சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. கெவின் ஓப்ரைன், நீல் ஓப்ரைன்னு சொல்லிட்டு செம்ம ஃபேமஸ் வேர்ல்டு ஃபுல்லாக 2 பிளேயர் அதுக்குள்ளே ஆகிட்டாங்க. யாரும் அவனுங்கன்றீங்களா? அண்ணன் தம்பி செம்மையாக ஆடுவானுங்க. எல்லா மேட்சும் இவனுங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் பெரிய டீமோட ஆடும்போது ஒன்று லைட்டாக பயத்தில் வந்து 2 பேர் அவுட் ஆகிடுவாங்க. ஆனால் மற்றபடி அயர்லாந்து தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததுலேயே செம்ம பவர்ஃபுல் டீமாக இருக்குது. நிறைய மேட்ச்சில் நம்மளுக்கே பயமாக இருக்கிற அளவுக்குலாம் இந்த பிளேயர் அண்ட் ஆல். இது அப்படியே கோல்டன் மொமெண்ட்டாக நீங்களே நினச்சிக்கோங்க. இது கோல்டன் மொமெண்ட்டாடான்றீங்களா? இல்லை தான் என்னால் பஞ்சு மிட்டாய்க்காக நட்புக்காக இது கூட பண்ணலன்னா தப்பாயிடுமேன்றனால சொல்லிட்டேன். நான் இப்போ அப்படியே நான் வந்து போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் உங்களை முஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் see you next time. This is Balaji saying tada, bye bye, good night, have a great night. நம்மளுக்குலாம் கோல்டன் மூமெண்ட்னா ஞாபகம் இருக்கிற டிவியில் அடிக்கடி ஹைலைட்ஸ் போடுறதா இருக்கணும்ல. இவன் எங்கேருந்து இதை பார்த்து தொலைச்சான்னு தெரியல. இதையே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டாங்க.